பார்த்து வைத்திருக்கிறார். கீலேயாத் லீபனோன் என்பது தேவ பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஆயத்தம் பண்ணினது. இன்று நடக்கிற பாதை வனாந்தரமா இருந்தாலும் அதற்கான வாசலை கர்த்தர் திறப்பார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி. நீ இப்பொழுது நிற்கிறது இடுக்கம் என்கிற சமுத்திரம். உனக்கான வாக்குத்தத்தம் கீலேயாத், உனக்கான வாக்குத்தத்தம் லீபனோன். இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை குறித்து கலங்காதே, அதை அவர் அடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க கொஞ்ச நேரம் அந்நிய இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், வார்த்தையை நம்பி நீங்க நிக்கிறது சிவந்த சமுத்திரமானால் நீங்க அதை கீழே போடாம நீங்க பிடிச்சிட்டு நிப்பீங்கன்னா அந்த இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கர்த்தர் அடிப்பார். சமுத்திரத்தை பார்த்ததும் கோலை கீழே போடுறாங்க. நிறைய பேர் கோலை கீழே போடுறாதீங்க. ஹல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம், பேஜ் நம்பர் 1100. சகரியா 10வது அதிகாரம், அதனுடைய 10வது வசனம். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வரப்பண்ணி அவர்களை கீலேயாத் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வர பண்ணுவேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு இடம் போதாமல் இருக்கும். ஆமென். அதுக்கு முந்தின வசனங்கள்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 8வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டு கொண்டேன், அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். அப்ப மீட்கப்பட்டவர்களுடைய நன்மையை, சுக வாழ்வை விரும்புகிற தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்று பேசும்படி நேற்று ஆவியானவர் இந்த வார்த்தையை நினைவிலே கொண்டு வந்தார். இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் தந்தார். எனவேதான் இந்த நாளிலே பேசும்படி கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஆமென். கீலேயாத்துக்கும் லீபனோனுக்கும் நான் அவர்களை வர பண்ணுவேன். நமக்கு நன்றாய் தெரியும், எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் வனாந்திர வழியாய் நடத்தினது நமக்கு தெரியும். வனாந்திரத்தில் கொண்டு போய் விட்டார் என்று பைபிள்ல இல்லை, வனாந்திர வழியாய் நடத்தினார். எகிப்திலிருந்து ஆமே நம்மை தேவன் கொண்டு வந்தது வனாந்திரத்தில் அழிவதற்கு அல்ல. இந்த வனாந்திரத்தை ஒரு தேவ பிள்ளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எனக்கான சுதந்திரத்தை நான் அடைவதற்காக தேவன் எனக்கு நியமித்த பாதை. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், என்னை கர்த்தர் பயில் காட்டி அழைக்கிறார்னா என் மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறார். ஆமே. ஓசியாளருக்கு நயங்காட்டி, ஆமே நயங்காட்டி. மனுஷன் நயங்காட்டுறது ஏமாத்துறதுக்கு, கர்த்தர் நயங்காட்டுறது நம்மை மாற்றுறதுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் என்ன வனாந்திரத்தில் கொண்டு வந்துட்டார்? என்ன வனாந்திரத்தில் இல்ல கர்த்தர் கொண்டு வந்தது கீலேயாத்தையும் லீபனோனையும் உனக்கு கொடுப்பதற்காக. அப்ப மீட்கப்பட்டவர்களுக்கு கீலேயாத் லீபனோன் டோர்ஸ் ஓப்பனா இருக்கு. ஆனா அதுல டிராவல் பண்ண கர்த்தர் நியமித்த ஒரு பாதை இருக்கிறது, அதுதான் வனாந்திரம். அந்த வனாந்திர வழியாய் நடக்கும் போது சிவந்த சமுத்திரம் இருக்கிறது, யோர்தான் இருக்கிறது, எரிகோ இருக்கிறது, இப்படி நிறைய இருக்கிறது. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா தெரியும். இது எல்லாத்தையும் யாரு ஹேண்டில் பண்றா அப்படின்னு பார்த்தா அவர் தான் ஹேண்டில் பண்றார். அந்த வனாந்திரத்தில் அவரும் இருக்கிறார். ஆமா, அவர் தான் ஹேண்டில். ஆண்டவர் சொல்ற, நீ அதை பத்தி வரி பண்ற, நீ அதை பத்தி வரி பண்ற. ஹல்லேலூயா. இந்த பஸ்ஸில் எல்லாம் சென்னைக்கு போகும்போது அப்படி நிற்கும் போது சிலர் வருவாங்க, சார் இது நாளைக்கு காலைல பெயரும்ல அப்படி கேட்பாங்க. டிரைவருக்கு வரும் பாருங்க சார். போகும்போது அபசகனமா பேசாதீங்க சார், போய் யாருங்க சார். திடீர்னு இடையில எழும்புவாங்க, சார் எங்க ஊர் வந்தா சொல்லுங்க, உங்களை நாங்க கொண்டெல்லாம் போக மாட்டோம் சொல்லுவோம். அதுக்கு நீங்க அவங்கள அந்த டிரைவர்ஸை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு அது பிடிக்காது, ரொம்ப டென்ஷன். சில வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடியே இது எப்போ போவோம், எப்போ போய் சேரும்,
சிலர்லாம் கோவத்துல சொல்லுவாங்க, சேர்ந்து போய் சேரலாம், இருங்க. நீங்க ஏன் ஒரி பண்றீங்க? நீங்க ஸ்லீப்பர் பஸ்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு பில்லோ கொடுத்துருக்குறாங்க, பெட்ஷீட் கொடுத்துருக்குறாங்க, இடையில ஸ்நாக்ஸ் வேற சில பஸ்ல கொடுக்குறாங்க, சாப்பிட்டுட்டு தூங்குங்க. இடையில எங்கேயாவது டீ குடிக்க நிறுத்தினா இறங்கி ஒரு டீ குடிச்சிட்டு போய் நீங்க ஒரி பண்ணாதீங்க. அடுத்து இது எந்த ரூட் வழியா போகுது, இது பைபாஸ் வழியா தான், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு டிக்கெட் இருக்கு, உள்ள ஏறி படுத்துக்கோங்க. தூக்கம் வரலையா ஜோம் பண்ணிட்டு இருங்க, அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுவேன், நீங்க நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஃப்ரெண்ட்ல வந்து நிக்காதீங்க சார். சில ஃப்ரெண்ட்ல வேணும்னே நிப்பாங்க, அவர் கோவத்துல ஒரு பிரேக் அடிப்பாரு பாருங்க. அதுக்கப்புறம் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்து கிடைச்சா உட்காருங்க, ரைட், அப்படி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. எதுக்கு? சி, மேக ஸ்தம்பத்தில் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் இருக்கிறார். உன் வேலை ஒன்னே ஒண்ணுதான், அவரை பார்த்து போயிட்டே இரு. ஆமென். மீட்டது வனாந்திரத்தை கொடுப்பதற்கல்ல, லீபனோனையும் கீலேயாத். எல்லாரும் இந்த ரெண்டு வேர்டை அறிக்கை செய்யுங்க. கீலேயாத், லீபனோன். ஜீசஸ் கீலேயாத்தின் டோர். ஆமென். மீட்கப்பட்ட சபையே, மீட்கப்பட்ட ஜனமே, கீலேயாத்தின் டோர் கர்த்தர் உனக்காக ஓபன் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கீலேயாத்தினுடைய ராலாமா காராமா அந்த இடத்துல, அந்த பர்வதத்திலிருந்து பயத்தையும் திகிலையும் அப்படி துரத்த வச்சிருவார். நீ போ. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 30,000 பேர் இருக்கிறாங்க. கீலேயாத்துல கிதியோன்ட்ட சொல்றாரு, பயமும் திகிலும் உள்ளவன ஓடி போக சொல்லுன்னு. ஒருத்தன் சொல்லி 20,000 ஓடுதுன்னா, அந்த 20,000 பார்க்கல, மொத்த பயமும் மொத்த திகிலும் என்ன செய்யுது தெரியுமா? ஓடி போகுது. இப்போ நம்ம சொல்ல பாக்குறோம், நான் பயப்பட மாட்டேன் டேய் எம்மோ அப்படிங்கிறோம். நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், பயப்பட மாட்டேன். ஏன்னா அந்த வனாந்திர பாதையில பயணிக்கிறதுனால அது ஓட மாட்டேங்குது, அது போகுது திருப்பி வருது, போகுது திருப்பி வருது. ஏங்க, இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துக்கு போனார்ல, வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் இருக்குல்ல. லூக்கா 4:1 இயேசு கிறிஸ்து ஆவியானவரால் எங்க கொண்டு போகப்பட்டா? வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்ல. இனி 4:13 வாசியுங்கள். பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின் சில காலம், வனாந்திரங்கிறது அப்படிதான், சில டெம்பரரி ரிலீஃப் தான் வனாந்திரம். இது யாருக்கு? இயேசுவுக்கு. வனாந்திரங்கிறது டெம்பரரி ரிலீஃப் தான், சில காலம். ஆனா கிலேயாத் என்பது என்ன தெரியுமா? கிலேயாத்துக்குள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னாடி அவர் அவ்வளவு அடிபட்டார், அவ்வளவு காயப்பட்டார். அது நடுவில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இனி இந்த சோதனைக்காரன் அவரிடத்தில் வர முடியாதபடிக்கு அவன் தலையை நல்ல கரங்களை தட்டி, இனி இந்த சோதனைக்காரன் அவரிடத்தில் வர முடியாதபடிக்கு, இனி இயேசுவினிடத்தில் இந்த சோதனைக்காரனுக்கு வர முடியாது. அவர் வெற்றி சிறந்தார். ஜெயிக்கணும். அவர் ட்ராக் மாறல. இடையில அழுதார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இல்ல இத நீக்கிட்டா சோதனைக்காரன் வந்து நிப்பா. இத சுமந்தா சோதனைக்காரன் இனி வரமாட்டான். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை கீலேயாத்தின் டோர், தேவ பிள்ளையை மீட்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிற, இரத்தத்தால மீட்கப்பட்ட. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவே, என் பாவங்களை எனக்கு மன்னித்து எனக்கு விடுதலை தாரும், எனக்கு ரட்சிப்பை தாரும், என்னை கிருபையா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உண்மையாய் அவரை நோக்கி கதறுகிறவனை கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் தம்முடைய இரத்தத்தினாலும் மீட்டுக் கொள்ளுகிறார். அப்படி மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கீலேயாத்தின் கதவை திறந்து வைக்கிறார். அங்கே பயணிக்கும்படி கர்த்தர் ஒரு பாதையை நியமித்து வைத்திருக்கிறார். நீ உள்ள என்ட்ராயிட்டேனா எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதி உனக்கு வராது. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ள என்ட்ராகல. ஏன் என்ட்ராகல? இன்னும் நாம ஒன்றை அறியவில்லை. ஆமென். நாம் நம்மை அறிந்து கொள்ளாதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். நம்மை அதான் வார்த்தை வரும்போது எப்பவுமே ஆமென், ஆமென். சிலருக்கு மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? நம்மளை தான் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமென். இவர் நம்மளை பத்தி யாரோ போட்டு கொடுத்துறாங்க. இந்த மைண்ட் செட்டோட அதுக்கு நீங்க பெஸ்ட் சர்ச்சுக்கே வராம இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த டைம் ஏன் வேஸ்ட் பண்றீங்க? இல்ல கர்த்தர் என்கிட்ட ஏதோ பேச விடுறாரு.
ஆண்டவர் என்னோடு பேசுகிறார், என்னோடு பேசுகிறார். அப்படி ஒரு மனநிலையில இருக்கும்போது ஆண்டவர் பேச பேச, ஐயோ நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவர், நான் இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே. சில நேரத்துல பைபிள் எல்லாம் படிக்கும்போது அவன் அப்படியே ஆண்டவர் உள்ள கொண்டு போகிற பாருங்க, நமக்கு ஷேமா இருக்கும். இன்னும் கரையில தான் நிக்கிறோமா, எவ்வளோ அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நாம பயணிக்கிறவர்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்று இதுக்குள்ள போக. அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு யாருடைய சப்போர்ட் இல்லாம முடியாது. அதாவது மூச்சு விட முடியாதவங்களுக்கு கண்டிப்பா எந்த சப்போர்ட் தேவை தெரியுமா? ஆக்சிஜன் சப்போர்ட் தேவை. அது போல கர்த்தர் நியமித்த பாதையில நடக்கவும், பரிசுத்தமாய் வாழவும், நித்தியத்தை சுதந்திரிக்கவும் அவருடைய இயேசுவினுடைய துணை தேவை. அந்த துணையை உறுதிப்படுத்ததான் நமக்காக ஆவியானவரை தந்தருளி இருக்கிறார். ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ம இயேசுவில் நிலைத்திருக்க வைப்பார். என்னில் நிலைத்திருங்கள் சொன்னார்ல, சொல்லி அந்த நைட்டே ஓடிட்டாங்க சீஷர்லாம் ஓட. ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்றாருன்னா சீஷர்களை ஜீசஸ்ட அப்படி நிலைத்திருக்க வைக்கிறார். எவ்வளவு அவங்களை டார்ச்சர் பண்ணாங்க, இயேசுவை விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் மாறுதலுக்கே இல்லை. அது அந்த வேலையை செய்யறது பரிசுத்த ஆவியானவர். ஆனா நான் நினைக்கணும், நான் விரும்பணும், நான் ஏங்கணும் அதுக்காக. அப்பா நீங்க இல்லைன்னா முடியாதுப்பா. பேதுரு அந்த கடல்ல மூழ்கும் போது இயேசுவேன்னு கத்துனால, நம்ம நடக்கும் போது அவன் கத்தல, மூழ்கும் போது நான் நடக்கும் போதும் கத்தணும். அப்படின்னா நான் மூழ்க மாட்டேன். அவன் நடக்கும் போதே ஆண்டவரே அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தும் போது வந்திருப்பான்னா அவன் மூழ்கி இருக்க மாட்டான். நம்ம எல்லாம் கொஞ்சம் தண்ணி உள்ள போனாதான் கத்துவோம். அவன் நடக்கும் போதே போட்ல இருந்து இறங்கும் போதே ஆண்டவரே ஆண்டவரே, ஏன்னா போட்ல இருந்து இறங்கும் போது நீரே ஆனால் அவனை காட்டித்தாரேன். நான் யாரும் காட்டித்தார் காட்டி கொடுத்தாருல. அந்த தண்ணீர் கொஞ்சம் உள்ள போனதும் நீ அந்த டைம் சொல்லு, ஆண்டவரே நீரை ஆனால் என்னை காப்பாற்றும். இப்ப சொல்லு ஆவேசம். ஆண்டவர் எனக்கு இதுவரை செஞ்சது நன்மை, இனி செய்ய போறது நன்மை. என் வாழ்க்கையில தீமையை நினைக்காத ஒரே ஒருத்தர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு இது தெரியணும். இந்த கிளையாத்துக்குள்ள என்ட்ராயிட்டா. லீபனோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். லீபனோனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அது செழிப்பை காண்பிக்கிறது. சங்கீதம் 92:12 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். இந்த லீபனோனின் கேதுருவை குறித்து 104வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுருக்களும் எப்படி நிறைந்திருக்குமா? சாரத்தினால் நிறைந்திருக்கும்னு அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்காக என்னெல்லாம் செய்யப்படணுமோ என்னெல்லாம், அதாவது அதிகமாய் தண்ணீர் ஊற்றப்பட்டு, அதிகமாய் உரம் போட்டு, அதிகமா கேர் கொடுத்து, ஒரு மரத்தை சில வீட்டார் கேர் பண்ணுவாங்க பாருங்க, அவ்வளோ கேர் கொடுப்பாங்க. சில மரத்துக்கு சில கிளைகள் எல்லாம் நறுக்கி விட்டாதான் அது உயரமாய் வளரும். கேர் பண்ணாத மரங்கள் இருக்கிறது, அது அதுக்கு பேரு தான் கேதுரு மரமா இருக்கும், ஆனா அது ஒரு யூஸுக்கும் ஆகாது. ஆனா இதுக்கு அவர் கொடுக்கிற கேர் அது அதிகமாய், ஆண்டவர் சொல்லுவார்ல, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இதுதான் சாரத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் லீபனோனுக்கு வர வைக்கிறார்னா அதன் அர்த்தம் என்ன? அதை ஒரே வார்த்தையில் இந்த 2 கீலேயாத் லீபனோன் இது ரெண்டையும் சேர்த்து ஆண்டவரே ஒரே வார்த்தையா தாங்க அப்படி சொல்லும் போது ஆண்டவர் தந்த வார்த்தை தான் சுக வாழ்வு. சுக வாழ்வு. நேற்று இந்த வார்த்தையை கொஞ்ச நேரம், இந்த சுக வாழ்வுங்கிற வார்த்தையை எடுத்து வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசுற வார்த்தை, உன் பிள்ளைங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நீ விரும்புற, நல்லா இருக்கணும். நம்ம சுக வாழ்வுலாம் சொல்ல மாட்டோம், நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? நல்லா இருக்கணும், பொல்லாதவர்களாகிய நீங்களே. அல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆரோனுடைய கோலை துளிர்விட வைத்தவர்,
40 வருஷம் அந்த கோலும் வனாந்திரத்துல தான் கூடவே இருந்தது. ஆண்டவர் இதெல்லாம் அடையாளமாய் காண்பிக்கிறார். ஆமா, என்னுடைய 40 வருட வனாந்திர வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து என்னுடைய சுக வாழ்வை துளிர்விட பண்ண போகிறார். நம்புறவங்க எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர். சத்தமா அறிக்கை பண்ணுங்க, என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சுக வாழ்வு கர்த்தராகிய நான் அதை உள்ள வரும் பார்க்கும்போது அந்த விருட்சங்கள் தேவனால் பராமரிக்கப்படுகிற விருட்சமா. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டம் அதான் தேவன் பார்த்து வைத்தது. தேவன் பார்த்து வைத்தது. ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 20:6 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே நான் ஆணையிட்டு என்று சொல்லுகிறார். ஓ ஜீசஸ், ஆண்டவர் பார்த்து வைத்திருக்கிறார், பார்த்து வைத்திருக்கிறார். கீலேயாத் லீபனோன் என்பது தேவ பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஆயத்தம் பண்ணினது. இன்று நடக்கிற பாதை வனாந்தரமா இருந்தாலும் அதற்கான வாசலை கர்த்தர் திறப்பார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. எங்க எங்க மோவாபில இருந்து நகோமியை நம்பி பெத்லகேமுக்கு வந்தது யாரு? ரூத். அந்த ரூத்துக்கு நகோமி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தைன்னா, ரூத் 3:1 பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை பார்த்து, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை படிக்கும் போதெல்லாம் என்னால் அது நகோமி ரூத்திட்ட சொன்னது மாதிரியே படிக்க முடியாது. இது ஆண்டவர் எனக்குன்னு, ஆமை எனக்கு என்னோடு இருக்கும்படி அனுப்பப்பட்ட ஆவியானவர் எனக்கென்று சொன்னது போல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இத்தனைக்கும் நகோமி என் கூட வரவே கூடாதுன்னு சொன்னவங்க இல்ல. நீ வந்துடாத, போயிரு பாரு, ஓர்பால பாரு, ரொம்ப நல்ல பிள்ளை, அவ சொன்னதுன்னு கேட்கிறா, நீயும் ஒரு கிஸ் பண்ணிட்டு ஓடிப்போ. நான் போக மாட்டேன். அப்படி விடாம பற்றி கொண்ட ஆமென் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார் வனாந்தரத்தில் நடக்கும்போது. உபாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 30-31 வசனங்களில, உங்கள் முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும். என்ன வார்த்தை! இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அடுத்த வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. அப்ப நீ எங்க போய் தங்கணும், அந்த இடத்தை பார்க்கணும். அவர் முன்னாடி போய் பார்த்து வச்சு, அதனாலதான் சொல்றார், நான் அவனுக்கு முன்பாக போய் கோணலானதை செவ்வையாக்குவேன். நீ என்ன பண்ணணும்னா அவரை நம்பணும். இங்க என்ன வேதனையோடு சொல்றாருன்னா, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாம போனீர்களே. நீங்க விசுவாசிக்கவே. இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப வலி. அவங்க என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம மனிதர்களை நம்புறோமே, நம் பெற்றோரை நம்புறோம், நம் சகோதரர்களை நம்புறோம், எல்லாரையும் நம்புறோம். ஆனா ஏன் ஆண்டவர் அந்த அளவுக்கு கூட நம்ப மாட்டேங்கிறோம்? நாம் சும்மா சேர்க்கப்பட்டவர்கள் அல்ல, மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கு பின்னாக ஒரு பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வலியே இதுதான். உன்னை சுமக்கணுமா, நான் சுமக்கிறேன். நான் பார்த்து வச்சிருக்கிறேன். உனக்கு நான் கீழையாத்த வச்சிருக்கிறேன்.
நீ இனி எகிப்தியனுடைய வியாதியில் அகப்பட்டு கஷ்டப்படுறது எனக்கு விருப்பம் அல்ல. நான் உனக்காக ஃபைட் பண்றேன், நான் உனக்காக யுத்தம் பண்றேன். உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் உனக்கு அக்கினி மதிலா இருக்கிறேன். பகலிலே ஆமென் மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். நான் உனக்கு முன் செல்லுகிறேன். பகலில வனாந்திரத்தில் அவ்வளவு வெயில் இருக்கும், உனக்கு நிழல் உண்டாக மேக ஸ்தம்பம். இரவில் அவ்வளவு குளிர் இருக்கும், உனக்கு அனல் உண்டாக அக்கினி ஸ்தம்பம். நான் இப்படி கொண்டு வந்து இப்படி நீ பிரத்யட்சமா பாக்குற. இந்த வனாந்திர 40 வருஷம் உனக்கு சம்பாத்தியம் இல்ல, உனக்கு சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. நீ இன்னும் வீடு கட்டல, உனக்கு தோட்டம் இல்ல, எதுவும் இல்லை. ஆனா உனக்கு ஒரு குறை இல்லாம நான் ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தோம். நீ இன்னும் விசுவாசிக்காம இருக்கிறியே. இது தேவனால வந்து தாங்க முடியாத வலி. ஒரு தேவ பிள்ளை நம்பணும். என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். நான் எகிப்திலிருந்து பயில் காட்டி வரவழைக்கப்பட்டவன், அவர் பாச கயிற்றால் இழுத்து வரவழைக்கப்பட்டவன். கடைசி சொட்டு ரத்தம் வரை இன்னும் கொஞ்சம் ரத்தம் அவருக்குள்ள இருக்குங்க. அது கொடுத்தாதான் இவனை மீட்க முடியும் சொல்லி அந்த ரத்தத்தையும் கொடுத்தவர் என் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வனாந்திரம் என்னுடைய முடிவல்ல. கீலேயாத்தை காண்பேன், லீபனோனை காண்பேன், கானானையும் காண்பேன். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி உடரபா சந்தரபலவரே இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. வெட்கப்பட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை வெட்கப்பட்டு. ஆமே. ஆனால் பல நேரத்தில் யோபுவை போல நம்ம அழுது கொண்டிருக்கிறோம். அது ஒரு நியாயமான அழுகை. ஆனால் இந்த அழுகை அல்ல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முடிவு. யோபு 30வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது. அவைகள், அதாவது ஒரு பிரச்சனை என் லைஃப்ல வந்துட்டு போயிருன்னு பார்த்தேன், அது திரும்ப திரும்ப வருது. அவைகள் காற்றை போல என் ஆத்மாவை என்ன பண்ணுகிறது? பின்தொடருகிறது. என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல போயிட்டு. என் சுக வாழ்வு அப்படி மேகம் நின்றுட்டே இருக்கு. இப்போ மழை சில டைம் பார்த்துருக்கீங்களா? அப்படி மேகம் அப்படி சூழ்ந்து நிக்க பாருங்க, அப்படி கரு கருன்னு. இப்போ மழை அடிக்கும்னு பார்க்கும்போது அப்படியே ஒரு காற்று அடித்து அந்த மேகத்தை எங்கேயோ கொண்டு போயிடும். கொண்டு போயிட்டு ஐயோ மழை இல்லையே அப்படி சொல்லும் போது அடுத்த நாள் நியூஸ் வரும். இப்போ நம்ம நாகர்கோயிலேருந்து இந்த மேகம் அடித்து மார்த்தாண்டத்துக்கு போகுதுன்னு வைங்களேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், இப்போ மழை வரும்னு பார்த்துட்டு இருக்கும்போது மழை பெய்யாது. இடி சவுண்டு வர கேட்கும், மழை பெய்யாது. ஆனால் கொஞ்சம் கழிச்சு நியூஸ் வரும், மார்த்தாண்டத்தில் கனமழை. எப்படிங்க இருக்கும்? அவன் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து மழைக்கு ஜோம் பண்றது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மார்த்தாண்டக்காரங்க, அவன் எந்த பக்கமும் தள்ள முடியும் வழியில், எல்லா பக்கத்துல இருந்தும் ஆட்கள் வர்றதுனால அவன் நம்ம இப்படி எதிர்பார்த்துட்டு இருப்போம். எதிர்பார்த்தது நாம அல்லவா? ஆனா இன்னொருத்தர் அந்த மேகம் என்னை விட்டு கடந்து போயிட்டு, நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 4 நண்பர்கள் வராங்க. நான் இதோட லிங்க் பண்ணி சொல்றேன். நல்லா வாழ்ந்தான், அந்த 4 நண்பர்களை விடவும் நல்லா வாழ்ந்தவன். ஆனா இப்போ இவனுடைய நிலைமையை விட அந்த 4 பேருடைய நிலைமை நல்லா இருக்கிறதுனால அவங்க 4 பேர் வந்து கேள்வி மேல கேள்வி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 4 பேருக்கு முன்னாடி தான் இந்த யோபு சொல்றார், என் சுக வாழ்வு ஒரு மேகத்தை போல போயிட்டு. ஆகையால் இப்போது என் ஆத்துமா என்னில் முறிந்து போகிறது, என் உபத்திரவத்தின் நாட்கள் பிடித்து கொண்டேன். அப்படி கீழே நிறைய சொல்றாரு. அதுல ஒண்ணு பாருங்க, 18. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு
வேறுபட்டு போயிட்டு. புரியுதா இந்த வார்த்தை? அந்த சீல் வடிஞ்சு ட்ரெஸ் கலரே சேஞ்ச் ஆயிட்டு. சுகம்லாம் இனி சுகமா? அது ஒரு மேகம் போல. இப்படிப்பட்ட புலம்பலோடு வேதனையோடு இருக்கிற உள்ளமே, கர்த்தருடைய செயலின் முடிவு இதே யோபு வாழ்க்கையில அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்து, வேதம் சொல்லுகிறது, அவன் நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளை, அவன் தேவனால இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவனுக்கும் கீலேயாத்தை கொடுக்க முடியும், லீபனோனை கொடுக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கீலேயாத், லீபனோன், கர்த்தர் என்னை வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 92:4 எனவேதான் தாவீது சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறான், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினேன். எல்லாரும் இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய பார்க்கலாம். கர்த்தாவே உமது செய்கைகளால், மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. கர்த்தாவே. ஆமென். கர்த்தர் வரவழைப்பார். ஆனால் நமக்கு முன்னாக இருக்கிற காரியங்களோ ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை. பிராமிஸ், வாக்குத்தத்தம், கீலேயாத், ஆரோக்கியம், பயமில்லாத ஒரு வாழ்க்கை, லீபனோன் நல்ல செழித்தோங்குகிற. ஆமென். ஆனா எனக்கு முன்னாடியோ ஒரு ஸ்டெப் கூட இப்படிதான் இந்த பிராமிஸ் ஆண்டவர் கொடுக்கும் போதே அடுத்த வார்த்தைகளை சகரியாவை கொண்டு என்ன எழுதினார் தெரியுமா? சகரியா 10வது அதிகாரம் அதனுடைய 10-11 சேர்த்து வாசியுங்கள். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அசீரியாவில் இருந்து கூட்டிக் கொண்டு அவர்களை கீலேயாத் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வர பண்ணுவேன். அடுத்த வார்த்தை அவர்களுக்கு. அடுத்த வார்த்தை, அடுத்த வசனம், இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வற்றி போகும். அசீரியாவின் கர்வம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இப்பொழுது நிற்கிறது இடுக்கம் என்கிற சமுத்திரம். உனக்கான வாக்குத்தத்தம் கீலேயாத், உனக்கான வாக்குத்தத்தம் லீபனோன். இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை குறித்து கலங்காதே, அதை அவர் அடிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில, அந்நிய பாஷை பேச. ஓ ஜீசஸ். பிரியமானவர்களே, 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 இஸ்ரவேலர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி நிக்கிறது போல இன்னைக்கு நீங்க எதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறீங்க? எதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆக்சுவலா எடுத்த செர்மன்ல இப்பதான் செர்மனுக்குள்ள என்ட்ராகிறேன். ஆனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆமென். ஒரு 5 நிமிஷத்துல நான் ஜெபிக்க விரும்புறேன். எதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் அடையணும்னா இதை தாண்டணும். கீலேயாத்தை அடையணும்னா யோர்தானை தாண்டணும். யோர்தானை தாண்டணும்னா அதுக்கு முன்னாடி செங்கடல் இருக்கு. ஐயோ, யோர்தானே இனிதான் இருக்கா? ஹல்லேலூயா. யோர்தானே இனிதான் இருக்கு. யோர்தானை கடந்து தான் கீலேயாத்துக்கு போகணும். ஆமென். எதுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறோம்? இந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறதுக்கான மந்திரம் மோசே உங்ககிட்ட இருக்கா? இல்ல. யார்கிட்ட இல்ல. கர்த்தர் பிராமிஸ் பண்ணிருக்கிறார். எஸ், ஒன்னே ஒண்ணு இருக்கு. அந்த கோலை எடுத்து நீட்டு. அந்த கோலை எடுத்து நீட்டு. இந்த சமுத்திரத்தை நீ பிளந்து விடு. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். வார்த்தையை நம்பி நீங்க நிக்கிறது சிவந்த சமுத்திரமானால் நீங்க அதை கீழே போடாம
நீங்க பிடிச்சிட்டு நிப்பீங்கன்னா அந்த இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கர்த்தர் அடிப்பார். கர்த்தர் அடிப்பார். சமுத்திரத்தை பார்த்ததும் கோலை கீழே போடுறாங்க நிறைய பேர். கோலை கீழே போட்டுறாதீங்க. கோலை கீழே போட்டுறாதீங்க. கோலை கீழே போட்டுறாதீங்க. நீ அந்த கோலை எடுத்து அவன் என்ன மந்திரம்? கர்த்தருடைய வார்த்தை தான். ப்ராமிஸ் பண்ணி தானே கொண்டு வரார். நம்பி வார்த்தையை கொடுத்து தானே கொண்டு வருகிறார். ஆமா, கர்த்தர் அதை அடிப்பார். கர்த்தர் அது வற்றி போகும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, கீலேயாத் என்னுடையது, கீலேயாத் என்னுடையது. இதெல்லாம் கடக்க பண்ணுவார். கால் நனையாமல் நடந்து போனார்களாம். இடுக்கம் என்கிற சமுத்திரம் அதை கடக்கையில் அப்போ ஆண்டவர் இங்க என்ன எடுத்து சொல்றாரு தெரியுமா? நீ ரெடியா இரு. எப்பவுமே நீ புறப்படுறதுக்கு தான் ரெடியா இருக்கணும். 5 காரியங்களை 5 நிமிஷத்துல சொல்லி நான் செபிக்கிறேன். 1, கலங்காதே. கலங்காதே. எகிப்தியர் வரதை பார்த்து இஸ்ரவேலர்கள் பயப்பட்டார்கள். யாத்திராகமம் 14:10 இருக்கு. கலங்காதே, கலங்காதே. உனக்கு பின்னாடி இருக்கிற பார்வோன் சேனையை விட உனக்கு முன்னாடி இருக்கிற கர்த்தர் பெரியவர். கலங்காதே. 2, கலகம் பண்ணாதே, பிரச்சனை பண்ணாதே. சங்கீதம் 106:7 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார். இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க எங்களுக்கு கல்ற இல்லைன்னா இங்க கொண்டு வந்த. கலகம் பண்ணாதீங்க, விரோதமா பேசிடாதீங்க. கர்த்தருடைய மீட்பை குறைத்து பேசுறது இருக்குல்ல, அது கலகம் பண்றது. ரிபல்லியஸ் கலகம் அது வந்து வேண்டாம். ஆனாலும் பாருங்க இப்படி கலகம் பண்ணதுக்கு அப்புறம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை, இதுதாங்க ஆண்டவர். எத்தனை இடத்துல முறுமுறுத்து இருப்போம். மோசைக்கு விரோதமா, ஆமென், வார்த்தையை கொடுத்த ஊழியர்களுக்கு விரோதமா எல்லாம் பேசுவோம். சிலர் சொல்லுவாங்க, நீங்க தானே இப்படி சொன்னீங்க. நானா சொன்னேன்? ஆண்டவர் தந்த வார்த்தை இப்படியெல்லாம். ஆமே, ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, அவருடைய நாமத்தின் நிமித்தம் இப்படி அவர் மட்டும். நம்ம எத்தனை இடத்துல முறுமுறுத்து இருப்போம், கலகம் பண்ணி இருப்போம். அந்த இடத்துல விட்டா கர்த்தர் விடலையே. கர்த்தருக்கு ஆசைங்க, நம்ம இந்த கிளையாத்துக்கு போகணும், இந்த லீபனோனை பார்க்கணும். நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறா. எவ்வளவு நல்ல தேவன். சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு அதுதான் பிடிக்கும். கலங்காதே, கலகம் பண்ணாதே. 3, கண்களை ஏறடு. யாத்திராகமம் 14:10 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கண்களை ஏறடுங்கள். நம்ம எல்லாம் பார்வோனை பார்க்கிறோம், அதான் பிரச்சனை. கர்த்தரை பாருங்கள். கண்களை ஏறெடுத்து கர்த்தரை பாருங்கள். ஆமென். யோசபாத் கர்த்தரை பார்த்தான், பிரச்சனை சால்வ் ஆயிட்டு. பேதுரு காற்றை பார்த்தான், பிரச்சனைக்குள்ள போயிட்டான். கர்த்தரை பார்த்தான், அதுக்கு மேல நிக்கிறான். ஆமென். நம்ம தலைக்கு மேல ஒரு பிரச்சனை போறதுக்கு காரணம் நம்முடைய கண்கள் தவறான இடத்துல ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இல்ல, வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி பார்க்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி பார்க்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே. கண்களை ஏறிடு. 4வது, காத்திரு. எதுக்கு காத்திருக்கணும்? முன்னாக இருக்கிற மேக ஸ்தம்பம் விலகி பின்னாக. யாத்திராகமம் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா கர்த்தர். காத்திரு. மோசே 40 வருஷம் காத்திருந்தான். அந்த மோசே கிட்ட கர்த்தர் வந்து சொல்றார், உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள்ல ஒருத்தர் கூட இப்பொழுது உயிரோடு இல்லை. கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டார். கொஞ்சம் வெயிட் பண்ண. இத்தனை காலம் பொறுத்தாயே, இன்னும் கொஞ்ச நேரம். 30 வருஷம் பொறுத்தீங்களே மரியாளே, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துட்டீங்கன்னா என் மகிமையை வெளிப்படுத்துவேன். இந்த தண்ணி ரசமாய் மாற்றி இன்னும் கொஞ்ச நேரம். காத்திரு. காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறது, பின்னோக்கி அல்ல, முன்னோக்கி காத்திரு.
அந்த சிவந்த சமுத்திரத்தை பார்த்து, ஏன்னா அதான் நீ பயணிக்கிற பாதை, அப்படிதான் நிக்கணும். பின்னோக்கி அல்ல. பின்னோக்கி காத்திருக்கிறவர்கள் வேற வழி இல்லாம காத்திருக்கிறவர்கள், முன்னோக்கி காத்திருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்கள். காத்திரு. சத்துருக்களை உற்று பார்த்தால் வாயில துர்ச்செய்தி வரும், கர்த்தரை உற்று பார்த்தால் நற்செய்தி வரும். ஆமே. பிரச்சனையெல்லாம் விட்டு பார்த்து ஐயோ ஐயோன்னு புலம்பிட்டு இருப்போம். கர்த்தரை விட்டு பார்த்து, மோசே கர்த்தரை பார்த்ததுனாலதான் சொல்றான், இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீ அழைத்திருக்கிறாரை. மீட்கப்பட்டது பாதையிலே மடிவதற்கல்ல. ஐந்தாவது, கடந்து செல்ல. நீ முன்னோக்கி செல்ல செல்ல கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எபிரேயர் 11:29 வாசித்து செபிக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். நம்பி போனார்கள். அடுத்த வார்த்தை, எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து. அப்ப எகிப்தியர்ட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நிறைய பேர் ஒருத்தங்க செய்யறதை பார்த்து செஞ்சு மடிஞ்சு போறாங்க. ஆமே. சிலர் விசுவாசத்துல மெடிசின் எடுக்காம இருப்பாங்க. அவங்க மெடிசின் எடுக்கல, நானும் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லி உள்ள வியாதியெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய விசுவாசம். விசுவாசம் சரி உன்னை அதான் சொல்ல, மீட்பை பெருசா பார்க்கணும். மீட்பை பெருசா பார்க்கணும். ஆண்டவர் யாருன்னு நம்பணும். எகிப்தியரான துணிறாங்க பாருங்க, துணிறாங்க பாருங்க. பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து. கொஞ்சம் யோசித்திருந்தா, ஒருவேளை நம்ம பாதியில போய், ஒருவேளை, ஏன்னா தண்ணி எப்படி நிக்குதான், மதில அந்த சென்டர் மட்டும்தான், அதாவது இவங்க நடக்கிற பாதை மட்டும்தான் வட்டி போச்சு. சைட்ல பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இப்ப விழுவே அப்படியே நிக்குது, தண்ணீர் வந்து அப்படி மதிலா நிக்குது. இப்போ இவங்க இடையில தொட்டு பார்த்துருப்பாங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. சிலர் பாருங்க, அவ்வளவுதான், ஐயோ எனக்கு பயமா இருக்கு. பை ஃபெய்த். ஆமென். இவங்களை இப்படி நடத்துறதுக்காகவே பார்வோனை பின்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வச்சார். இல்லைன்னா யாராவது நடப்போம். மோசே நீங்க போயிட்டு வாங்க, எதுக்கும் நாங்க இங்க டென்ட் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இல்ல வேற வழி இல்ல. கர்த்தர் பார்வோனை கூட பின்னாடி மதுல தான் வச்சிருந்தார். அதான் நான் சொன்னேன்ல, கர்த்தர் தீமை செய்யவே இல்லை. கலங்காதே, கலகம் பண்ணாதே, கண்களை ஏறெடு, காத்திரு, கடந்து செல்ல. ஆமென். லீபனோனும் கேலேயாத்தும் கர்த்தர் உனக்காக. இயேசுவின் நாமத்திலே சபையே, என்னை கேட்கிற அன்பு உள்ளமே, கர்த்தருடைய பீடத்திலிருந்து உங்களை பிளஸ் பண்றேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவாராக. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு, கர்த்தரின் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவே. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவே. கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை ஓரலமம்ரே செதனரே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு.
வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை எஸ் நம்பி நான் முன் செல்லுவே. வேண்டியதை ஆமென். இயேசுவை நம்புவேன். இயேசு இந்த வனாந்தரம் அல்ல முடியும். கீலேயாத்துக்கும் லீபனோனுக்கும் கர்த்தர் வரவழைப்பா. கர்த்தர் வர பண்ணுவேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். எஸ் 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 ஆமென். வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் விட மாட்டார், விட மாட்டார். வாமே நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. ஆமென். வெட்கப்பட்டு கடைசியா சொல்லுங்க, என்ன வந்தாலும் நம்புவேன். என்ன வந்தாலும் நம்புவேன். என்னை மீட்பரை யார் கைவிட்டாலும் எனது இயேசுவை அகல ஆள எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை, இந்த வார்த்தையை மறுபடி அறிக்கை செய்க. என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் எனக்கு உண்டு. உண்டனுக்கு காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார் என்றுமே. ஆமென். ஒரு விசை கரங்களை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஒரே ஒரு ஜெபம். ஆண்டவரே, நான் முழுமையா நம்புறேன்ப்பா, நீங்க எனக்கு கீலேயாத்த வச்சிருக்கிறீங்க. பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறீங்க. ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறீங்க. செழிப்பான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறீங்க. இந்த நம்பிக்கையில நீங்க நியமித்த பாதையில நடக்க வேண்டிய கிருபைகளை எனக்கு தந்து நடத்துங்கப்பா. நான் கலகம் பண்ணிடக்கூடாதுப்பா. நான் பின்னோக்கி எல்லாம் முன்னோக்கி பார்க்கணும்ப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை நீங்க அடிச்சிட்டீங்கப்பா. நீங்க அடிச்சிட்டீங்கப்பா. அதுக்கு பதில என்னை கடந்து போக பண்றீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்புறேன். என் சுக வாழ்வை விரும்புகிற கர்த்தா, கிளையாத் லீபனோ என கொஞ்ச காலத்தில் அல்லவோ, லீபனோன் செழிப்பான வயல்வெளி, ஓ ரலபா கரபா சதரபா, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ. என் சுக வாழ்வை விரும்புகிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வேளையில யோபு போல நிக்கிறீங்க. ஒரு மேகத்தை போல என் சுக வாழ்வு போயிட்டு. அன்னைக்கு நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம், ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம். போயிட்டு என் நோயினால என் வஸ்திரம் வேறுபட்டு கலரே மாறிட்டு. கர்த்தர் மாற்றினார்ல யோபுவின் சிறையிலும். கைகளை உயர்த்தி, உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அந்த கிருபையின் மேகம் எங்க மேல வந்து நிழலிடட்டும். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை, நம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து செல்லிக்கிறேன். இன்னைக்கு பேசுற வார்த்தை இந்த சமீபத்துல தூரத்துல ஒருவேளை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா இதை கேட்டிருக்கலாம். பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன்.
இன்னும் யாராவது எகிப்தின் பிடியில இருப்பாங்கன்னா, பாவ பிடியில இருப்பாங்கன்னா, கிருபையா அவர்களை மீட்டு கொண்டு வாங்கப்பா. நீர் ஆயத்தம் பண்ணின, நீர் பார்த்து வைத்த ஆண்டவர் அந்த அந்த செழிப்பான அந்த நன்மையான வாழ்க்கையை உடைய பிள்ளைங்க சுதந்தரிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக என்று வாழ்த்து. கிருபை உண்டாகட்டும். கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.